உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள். எட்டாம் வகுப்பு வரை மாணவர்களை ஃபெயிலாக்க கூடாது என்ற கொள்கையை ரத்து செய்திருக்கிறது மத்திய கல்வித்துறை. இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மத்திய கல்வித்துறை செயலாளர். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த கொள்கை ரத்தானதன் பின்னணி என்ன? கல்வித்துறை செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய முழுமையான அறிவிப்பு என்ன? அதாவது 5லிருந்து 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அவர்கள் அடுத்த வகுப்புகளுக்கு ப்ரமோட் செய்யப்படாமல் பிடித்து வைக்கக்கூடாது அல்லது பள்ளியை விட்டு அகற்றக்கூடாது என்கிற நோ டீடென்ஷன் பாலிசியை மத்திய அரசு ரத்து செய்திருக்கிறது. மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முடிவாக அது பார்க்கப்படுகின்றது. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 படி இந்த 5 முதல் 8ஆம் வகுப்பு வரையிலான அந்த மாணவர்கள் ஆண்டு பொதுத் தேர்விலே தேர்ச்சி அடையாவிட்டாலும் கூட அவர்கள் அடுத்த வகுப்புக்கு ப்ரமோட் செய்ய வேண்டும். அவர்கள் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தேர்வில் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பதற்காக அதே வகுப்பில் பிடித்து வைக்கக்கூடாது அல்லது பள்ளியை விட்டு நீக்கக்கூடாது என்கிற ஒரு கொள்கை தான் நோ டீடென்ஷன் பாலிசி. கல்வி உரிமை சட்டம் 2009 அதனை வழங்குகிறது. இந்த நிலையில் இந்த நோ டீடென்ஷன் பாலிசியை மத்திய அரசு ரத்து செய்வதாக மத்திய கல்வித்துறை செயலாளர் சஞ்சய் குமார் அறிவித்திருக்கிறார். இது மிக மிக முக்கியமான ஒரு முடிவாக பார்க்கப்படுகின்றது. 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டு தேர்வை எழுத வேண்டும். அதில் தோல்வி அடைந்தவர்களாகவே கருதப்படுவார்கள். அவர்களுக்கு தோல்வி அடைந்தவர்களுக்கு அடுத்த 2 மாதங்களுக்கு மீண்டும் மறு தேர்வு எழுதுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். அந்த மறு தேர்விலும் அவர்கள் தோல்வி அடைந்தால் அவர்கள் அடுத்த வகுப்புக்கு ப்ரமோட் செய்யப்பட மாட்டார்கள் என்கிற அந்த மிக முக்கியமான ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக கல்வித்துறை செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மாணவர்களுடைய கற்றல் திறனை அதிகப்படுத்தும் விதமாக மத்திய அரசு இந்த மிக முக்கியமான ஒரு முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே சில மாநிலங்கள் இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றன. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், மகாராஷ்டிரா மாநில அரசு ஏற்கனவே தாங்கள் கடைபிடித்து வரக்கூடிய அந்த நோ டீடென்ஷன் பாலிசி NDP கொள்கையை நாங்கள் ரத்து செய்வோம் என்று அறிவித்திருக்கிறது. இன்னும் சில மாநில அரசுகள் எல்லாம் கூட அறிவித்திருக்கின்றன. தற்போது மத்திய அரசே அந்த நோ டீடென்ஷன் பாலிசியை ரத்து செய்திருக்கிறது. இது கல்வியாளர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கடந்த 2009ஆம் ஆண்டு அமலாக்கப்பட்ட ஒரு கொள்கை, 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் ஃபெயிலாக்க கூடாது என்ற ஒரு கொள்கை இருந்தது. அதனை ரத்து செய்திருக்கிறது மத்திய கல்வித்துறை. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.